பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவசியம் குரு வேணுமா வேண்டாமா? நல்ல கேள்வி தானே. எனக்கே எல்லாம் தெரியும், நானா என்ன படிச்சுட்டேன், நானே என்னுடைய சாதனையை செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தரா இயங்க முடியுமா அப்படின்னா, ஒரு பள்ளி பருவத்திலே ஒரு ஆசிரியர் இல்லாமல் சரிவர லௌகீக பாடங்களை நம்மால் முழுதும் கற்க முடிவதில்லை. அப்போ வாழ்க்கையில குரு என்பவர் எவ்வளவு முக்கியமானவர் அப்படின்னு சொல்லிட்டு நாம அறிவதற்காக இந்த பதிவு. இப்போ இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன். சிருஷ்டி ஸ்திதி லயம் என்று சொல்கிறார்களே, அதாவது இந்த உலகத்தை படைப்பது, காப்பது, அழிப்பது என்கின்ற அனைத்தையும் தன்னகத்தே கொண்டவன் பகவான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ சாமானிய ஒரு உரையாடலாக நாம் சிந்தித்து பார்த்தால், பகவான் பெரியவரா, குரு பெரியவரா? நிச்சயமா பகவான் இல்லாம இந்த உலகமே இல்லை அப்படிங்கும்போது, ஆனால் நான் ஒரு சாமானியர், நான் நேரடியாக பகவானை அடைய முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. அப்போ குருவின் மார்க்கமாக, குருவின் அனுகிரகத்தோடு சென்றால் மட்டுமே இறைவனை அடைவது சாத்தியம். இதை அனைத்து புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. இப்போ ஒரு குடும்பத்துல தாய் தந்தை இருக்காங்கன்னு வைங்க. தந்தை வயதில் மூத்தவராக இருப்பார், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, வயதில் மூத்தவர். இன்னும் சொல்ல போனா அந்த குடும்பத்துக்கு வேண்டிய அனைத்து திரவியங்களையும் சம்பாதி கொடுப்பவர் யாருன்னா தந்தை தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் பாருங்க, ஒரு சிறிய காட்சி நம் கண் முன்னாடி வைக்கிறோம். காலையில் எழுந்தவுடன் குளித்து அற்புதமாக என்ன சொல்லுது, ட்ரெஸ் பண்ணிட்டு ஆபீஸுக்கு கிளம்பக்கூடிய ஒரு நேரத்தில், சரி, தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மகன் பாருங்க அங்கிருந்து ஓடி வந்து அப்பா என்கின்ற வாஞ்சையோடு என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், முத்தம் மலை பொய்ங்க அப்படி சொல்லிட்டு குழந்தை ஆசையா வர்றச்சு பார்த்தா, அது பார்த்தீங்கன்னா அந்த முகத்துல சளி பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, மலம் போய்விட்டது. அப்ப என்னாச்சு, அந்த குழந்தையை நான் எடுத்தால் என்னுடைய உடையும் அசிங்கமாகிவிடும். இன்னும் சொல்ல போனா தன்னுடைய பிள்ளை இவன்தான் என்று காண்பிப்பதற்கு கூட மிகப்பெரிய கூச்சம் தந்தையினுடைய மனதில். அவன் எடுத்துக் கொள்கிறானா அப்படின்னு பார்த்தா இல்லை, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனையே உதாசீனப்படுத்துகிறான் தந்தை. இதுதானே நடக்கிறது, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா அந்த குழந்தை அதே தந்தை என்னை எடுத்துக் கொள்ளவில்லையே என்கின்ற ஏக்கத்தினால் உடனே அது எங்கு செல்கிறது அப்படின்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லையா? சரி, தந்தை சொன்ன அதே வார்த்தையை அம்மாவினால் சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை. எவ்வளவு அசிங்கத்தோடு அந்த குழந்தை இருந்தாலும், மூக்கில் சளி இருந்தாலும் சரி, மலம் போய்விட்டது, இப்பொழுதுதான் எழுந்திருக்கிறீங்க, ட்ரெஸ் சரியா பண்ணல, எவ்வளவு குறைகள் அந்த குழந்தையிடம் இருந்தாலும் தாயானவள் ஓடி சென்று அரவணைத்து அனைத்தையும் சுத்தம் செய்து அவனை நன்றாக குளிப்பாட்டி வாசனை திரவங்களை எல்லாம் அவன் மேல் பூசி அழகுபடுத்தி அந்த குழந்தையை அப்படி கொண்டு வரும் பொழுது, அப்பொழுது பார்க்கிறான் தந்தையானவன், அடடடட வா 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 எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்றான், இதுதான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நினைச்சு பாரு. அனைத்து அசிங்கங்களோடும் இருந்த பொழுது நிச்சயமாக ஈவன் தந்தையானவனே தன்னுடைய மகன் எடுத்துக்கொள்வதில்லை என்பதுதானே உலகத்தினுடைய இயற்கை. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இப்போ குழந்தைகிட்ட பார்த்தது வெளியில் இருக்கக்கூடிய அந்த மலம் சளி என்கின்ற அசிங்கங்கள் நம் கண்களுக்கு தெரிகிறது.
ஆனால் அத்தனை மலங்களையும் ஒவ்வொருவரும் அவரவர் மனதில் வைத்து கொண்டிருக்கிறோம். அதுதானே உண்மை. இத்தனை தோஷங்களோடு ஒரு மனிதன் நேரடியாக இறைவனிடம், அதாவது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இறைவனிடம் போனால் இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வானா? ஏன் தந்தையே தன் மகனை ஏற்றுக்கொள்ளவில்லை, பகவானும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மளுடைய மலத்தை எப்படி சுத்தம் செய்தாலோ அந்த தாயினுடைய ஸ்தானத்தில் இருப்பவர் ராகவேந்திர சுவாமிகள். மந்திராலயத்துக்கு எந்த விதமான குற்றமும் இல்லாமல் தோஷமும் இல்லாமல் தான் ஒருவன் வர வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. உலகத்தில் பிறந்த அனைவர்களும் மனதளவில் பலவிதமான பாவங்களோடு பிரார்த்தனைகளோடு ஒரு எதிர்பார்ப்போடு வருகின்றவர்களே கோடிக்கணக்கான பக்தர்கள். இவன் எதையோ எதிர்பார்த்துத்தான் வந்திருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் சிறிதும் இல்லாமல், அவன் கிட்ட இருக்கக்கூடிய தோஷத்தை சிறிதும் பார்க்காமல், என்னை தேடி வந்து விட்டான், என்னிடம் சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா அவனுடைய தோஷத்தை பார்க்கும் பழக்கம் என்னிடத்தில் இல்லை. அந்த மாதிரி ஒருவர் இருவர் இல்லை, கோட்டானு கோடி பேர்கள் வந்தாலுமே எந்த விதமான சலிப்பும் இல்லாமல் அவர்களை வாரி சென்று அரவணைத்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அனுப்பக்கூடிய தாயுள்ளம் ஒரே ஒரு குருராஜர் அவரிடம் மட்டுமே இருக்கின்றது பக்தர்கள். அப்போ குரு என்கின்ற தாயினுடைய அந்த வாஞ்சையோடு அந்த குழந்தையினுடைய அசுத்தங்களை எல்லாம் எப்படி நிவர்த்தி செய்கிறாளோ அதே போல பக்தர்களுக்கு அந்த மனதில் இருக்கக்கூடிய காம குரோத மோக லோப மத மாத்சரிய என்கின்ற பலவிதமான தோஷங்களோடு வாழ்ந்து வருகின்ற நம்மை வாரி அணைத்து மெல்ல 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 நம் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் அதை சுத்தம் செய்து என்னை பரிசுத்தமாக்கி தூய மனிதனாக்கி இதுதான் என் குழந்தை என்று பகவானே வாரி அணைத்து கொள்ளும் அளவிற்கு நம்மை பக்குவம் செய்து அந்த தாயாக இருந்து நம்மை பகவானிடம் சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை இன்றளவும் செய்து கொண்டிருக்கவர் குருதான். அப்போ பகவான் கிட்ட நம்மளை சேர்ப்பிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆக வேண்டும். நாமளே அதை செய்து விட முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. நம்மிடம் முதலில் என்ன தோஷம் இருக்கின்றது என்பதே நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. முதலில் நம்மால் ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை. யாராவது ஒருவரிடம் சென்று நீ செய்வது தவறு அப்படின்னா இல்லை, நான் செய்ததான் சரி என்று வாதாடுபவர்களே பலர். முதல் நான் செய்வது சரி அல்லது தப்பு என்று ஒத்துக்கொள்ளும் மனப்பான்மையே பலரிடம் இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த குறையை பெரிதுபடுத்தாமல் தன் குழந்தையின வாஞ்சையோடு பாருங்க, அந்த பக்தனுக்கு அந்த நேரத்தில் என்ன வேண்டுமோ அதை கொடுத்து திருப்திப்படுத்தி வாழ்வினுடைய எல்லையில் அவன் என்ன செய்ய வேண்டும், மோட்சத்துக்கு தகுதி உடையவன் ஆக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெல்ல மெல்ல பாருங்க, உங்களுடைய பிரார்த்தனையை உடனுக்குடன் குரு செய்து கொடுப்பதாக தோன்றினாலும் ஆரம்பத்தில் ஒரு குழந்தை என்ன கேட்கிறதோ அது கொடுக்கிறது. அது எதற்கு அப்படின்னா நம்மை புனிதப்படுத்துவதற்கு, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பாதையை செப்பனிடுவதற்கு, நமக்கும் அந்த ஞானம் பக்தி வைராக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த நேரத்தில் நாம் ஒன்று கேட்டோம், அவர் கொடுத்தோர், இதோடு எனக்கும் அவருக்கும் வரவு செலவு முடிந்து விட்டது அப்படி எண்ணக்கூடாது. சரிங்களா? நம்மளை பக்குவப்படுத்தி மிகச்சிறந்த பக்தனாக்கி நல்வழிப்படுத்தி தீய வழிகளிலிருந்து நம்மை விலக்கி வைத்து நல்வழியை உபதேசித்து பாருங்க, எத்தனை காரியங்கள் நம்மை அறியாமல், இது இன்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே உங்களால பார்க்க முடியுமானா இல்லை, ஆனா நம்மை அறியாமல் நம்மளுடைய குணங்களை மெல்ல 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 சாத்வீகமாக மாற்றி பகவானுக்கு பிடித்தவர் ஆக்குகின்ற பொறுப்பை ஒரு குரு செய்கிறார். அப்பேற்பட்ட ஒரு குரு மகான் பாருங்க, நம்ம குடும்பத்துல யாராவது இறந்தா மிஞ்சா ஒரு 2 வருஷம் 5 வருஷம் அதிகபட்சம் இல்ல 10 வருஷம் அவரை ஞாபகப்படுத்தினதே பெரிய விஷயமா இருக்கு.
அதுவும் அவர் வாழ்ந்த காலத்துல நமக்கு ஏதாவது நமக்கு செய்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வருஷங்கிறது ஞாபகம் வச்சிருக்கலாம். ஒரு 5-10 வருஷத்துக்கு மேலே நம்மளுடைய பரம்பரையில இருக்கக்கூடிய பெரியவர்களையே அனைவருமே மறந்து விடுவர். அவர் பேரே ஒரு காலத்தில் நமக்கு ஞாபகம் இருக்கார். ஆனால் அவர் சாமானிய இந்த பாவப்பட்ட கண்களிலிருந்து மறைந்து இருக்கிறார். அவர் என்ன சொல்றது, இன்னும் இருக்கிறார், ஆனால் மறைந்து இருக்கிறார். ஆனால் மறைந்த பின்னும் 354 வருடங்கள் ஆகியும் நாளுக்கு நாள் அந்த மறைந்த நாளான ஆராதனை தினத்தன்று கோட்டி கோட்டி ஜனங்கள் பெருகி பெருகி செல்கிறார்களே தவிர என்றும் குறைந்ததாக வரலாறே இல்லை. ஒரு ஆராதனைக்கு மற்றொரு ஆராதனைக்கும் பார்த்தோம்னா இதை விட இது இன்னும் விமர்சையாக இதை விஜயதாசர் ராகவேந்திர சுவாமிகளுடைய கீர்த்தியானது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. வருடா வருடம் அபிவிருத்தி ஆகும். சாக்ஷாத் பிருகரிஷி வாயிலிருந்து வந்த வார்த்தை. அப்போ அதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த குரு மகான் பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு வழியாக நண்பர் மூலமாகவோ புஸ்தகங்கள் மூலமாகவோ அல்லது நாமளாக சென்றோ அவரை அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இறுக பற்றி விடுங்கள், அவ்வளவுதான். எந்த காலத்திலும் பாருங்க, நீங்கள் அவரை சரணாகதி அடைந்து விட்டால் நீங்கள் மறந்தாலும் அவர் விடுவதில்லை. நம்மளை பகவானிடத்தில் சேர்ப்பிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்து முடித்து விடுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வருகின்ற ஆராதனைக்காக பலவிதமான சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ராகவேந்திர சுவாமி பக்தர்களுக்கும் இந்த பிரார்த்தனையோடு இந்த பதிவை இந்த இடத்தில் முடிக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா. Yeah.